செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடி மக்கள் குடி தண்ணீருக்காக வல்லநாட்டில் அதிகாலையில் களத்தில் இறங்கிய மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்கா ஆய்வு. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதி மக்களுக்கு வல்லநாடு ஆற்றுப்படுகையில் இருந்து அங்குள்ள பம்பிங் நிலையத்திலிருந்து குழாய்கள் மூலம் வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அங்கு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு தூத்துக்குடி மாநகரில் உள்ள 60 வார்டு பகுதி மக்களுக்கு 36 குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி மூலம் சுழற்சி முறையில் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வல்லநாடு ஆற்றுப்படுகையில் இருந்து வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு வரும் வழியில் மெயின் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு இருப்பதாக மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்காவுக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அதிகாலை மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்கா மற்றும் மாநகராட்சி 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுடன் முதலில் வல்லநாடு அகரம் பகுதியில் உள்ள நீரேற்று நிலையத்திற்கு சென்று அங்கு எவ்வளவு அளவு தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது என்று ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பிறகு பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட 2வது குடிநீர் பைப்லைன் பம்பிங் நிலையத்தையும் நடைபெற்று வரும் பணிகளையும் பார்வையிட்டார். அப்போது அங்கு இருந்த அதிகாரிகளிடம் பணிகளை விரைவாக ஒரு வார காலத்திற்குள் முழுவதும் முடிக்க வேண்டும், மாநகர மக்களுக்கு 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் பணிகளை தொடங்க உள்ளேன், மக்களுக்கு வழங்க வேண்டும். முதல் கட்டமாக அனைத்து வார்டுகளுக்கும் தினசரி குடிநீர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். அதன் பிறகு வல்லநாடு ஆற்றுப்படுகையில் இருந்து நீர் எடுக்கப்பட்டு வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லும் வழியில் மெயின் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு அருவி போல நீர் வெளியே சென்று கொண்டிருந்தது. அதனை பார்த்த மேயர் ஜெகன் பெரியசாமி, ஆணையர் பிரியங்கா, இவ்வளவு தண்ணீர் வெளியே சென்றால் மாநகர மக்களுக்கு எப்படி குடிநீர் சீராக கிடைக்கும், ஏன் இதனை பல நாள் பார்க்கவில்லை, உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளவில்லை என்று அதிகாரியிடம் கேட்டனர். இதன் உடைப்பு எப்படி ஏற்பட்டது, ஏதாவது வாகனங்கள் இடித்ததா என்று விவரங்களையும் கேட்டறிந்தார். இதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையத்தை முழுவதும் சுற்றி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு உள்ள குறைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுடன் உத்தரவிட்டார். அதன் பிறகு கடந்த சில வருடங்களாக வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையத்தில் சோலா அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் தற்போது முடிவடைந்து பயன்படுத்தும் நிலையில் உள்ளது. அதனை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். சோலா மூலம் எவ்வளவு மின் உற்பத்தி செய்யப்படுகிறது என்ற விவரங்களையும் அங்கு இருந்த அதிகாரிகளிடம் கேட்டனர். அதன் பிறகு மேயர் ஜெகன் பெரியசாமி கூறுகையில், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்கு வல்லநாடு பகுதியில் இருந்து 4 பைப்லைன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. தற்போது 2வது மற்றும் 3வது பைப்லைன் சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டது. தற்போது அதனை சரி செய்யும் பணிகள் நிறைவடைந்து சூழ்நிலையில் உள்ளது. இந்த நிலையில் 4வது பைப்லைன் மெயின் லைன் உடைப்பு ஏற்பட்டிருப்பது 20 mld தண்ணீர் வரை வீணாக சென்றுள்ளது. அதனை எவ்வாறு சரி செய்வது என்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி புதிதாக வாழ்வு மற்றும் பொருட்கள் வாங்கப்பட்டு எல்லா பொருட்களும் சரியான முறையில் சேகரிக்கப்பட்டு பனிமய மாதா கோயில் திருவிழா நடைபெறுவதாலும் பல்வேறு ஆலயங்களின் கோவில் கோடை விழா நடைபெற்று வருவதாலும் 6ஆம் தேதி வரை குடிநீர் விநியோகம் சீராக விநியோகம் செய்யப்பட்டு வரும். 7ஆம் தேதி குடிநீர் விநியோகம் முழுவதும் நிறுத்தப்பட்டு 4வது பைப்லைன் உடைப்பு பணிகள் முழுவதும் 24 மணி நேரத்திற்குள் சரி செய்யப்பட்டு அதன் பிறகு மாநகர மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படும். அதனால் ஏற்படுகின்ற சிரமங்களை பொதுமக்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். காலதாமதத்திற்கு மக்கள் அமைதியாக இருந்து அதன் பிறகு சீரான குடிநீர் எந்த விதமான தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படும். தூத்துக்குடி மாநகருக்கு 36 டேங்க் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தினசரி குடிநீர் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும். அதன்படி தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்படும். அதன் பின்பு படிப்படியாக 24 மணி நேர குடிநீர் விநியோகம் என்பது மாநகரில் அமல்படுத்தப்படும். அதுபோல வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையத்தில் மாநகராட்சி சார்பில் 1.2 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான சோலா அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பணிகள் தற்போது நிறைவடைந்து ஒத்திகை பார்க்கப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 4500 முதல் 7200 யூனிட் வரை உற்பத்தி செய்ய வேண்டும். அதற்கான சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி சார்பில் வல்லநாடு பம்பிங் ஸ்டேஷன், வல்லநாடு சுத்திகரிப்பு நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மாநகராட்சி சார்பில் மின்சார வாரியத்திற்கு மின் கட்டணமாக மாதம் 10 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த சோலா அமைக்கப்பட்டு இருப்பதால் வரும் காலத்தில் 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் மாநகராட்சி மிச்சம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. முக்கிய அரசு அலுவலகத்திற்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் எந்தவிதமான குடிநீர் விநியோகம் தாமதம் இருக்காது. குறிப்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குடிநீர் வழக்கம் போல் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நிகழ்ச்சியில் மாநகராட்சி செயற்பொறியாளர் லெனின், இளநிலை பொறியாளர் செல்வம், மண்டல தலைவர் நிர்மல்ராஜ், சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார், பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜா, பகுதி செயலாளர் ரவீந்திரன், வட்ட செயலாளர் ரவீந்திரன், கவுன்சிலர்கள் கனகராஜ், முத்துவேல், போல்பேட்டை திமுக பிரதிநிதி பிரபாகர், ஆணையரின் நேர்முக உதவியாளர் துரைமணி, மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் உட்பட மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர். உடச்சிக்கிற வேண்டியதானே, வேண்டாமா? உடச்சி எடுத்துக்கலாம், அது பைப்பை கட் பண்ண வேண்டானே. ஒரு 82 MLD தண்ணி வந்துட்டு 4 லைனாக வந்து ஒரு லைனில் போகிற இடம். இதில் வந்து 200 வால்வு ரிப்பேர்னு சொல்லி பார்த்தோன்னா ஆணையர் அவர்கள் நாங்கள் அப்புறம் அதிகாரிலாம் வந்திருக்கோம், நம்ம கவுன்சிலர்லாம் அதை சடவுன் பண்ணி பார்க்குறதுக்கும் மற்றும் அந்த சோலார் இது நம்மளோட அங்கே ஆற்றுல பார்த்துருப்பீங்க. அது தொடர்ந்து இது வந்து வல்நாட்டில் நீரோட்ட நிலையம் அந்த வேலை நடக்கும்போது அந்த பணியை உடனே மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குங்கிறதுக்காண்டி உடனடியாக வேகப்படுத்துறதுக்காண்டி பார்க்க வந்தோம். எத்தனை நாளில் படிக்கிறோம்? 2 நாளில் முடியும். 2 நாளில் முடியும். சரி, இதில் வந்து ஞாபகம் வராங்க. 50 வருஷம் மோட்டர் வெளியே